இயேசு 40 நாட்கள் 40 இரவுகள் உண்ணாமல் வனாந்தரத்தில் இருந்தபோது சாத்தான் அவரை பரீட்சிக்க வந்தான். முதலில் இயேசு பசியுடன் இருக்க கற்களை அப்பமாக மாற்றுமாறு சாத்தான் கூறினான். ஆனால் இயேசு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் வாழ்வான் என்று மறுத்தார். பிறகு சாத்தான் இயேசுவை எருசலேம் கோவிலின் உச்சியில் கொண்டு சென்று குதிக்குமாறு கூறினான். ஏனெனில் தேவதூதர்கள் அவரை காப்பார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் உங்கள் தேவனை சோதிக்க கூடாது என்று பதிலளித்தார். கடைசியாக சாத்தான் இயேசுவை ஒரு உயர்ந்த மலையில் கொண்டு சென்று உலகத்தின் எல்லா ராஜ்யங்களையும் காட்டி அவற்றை தருவதாக கூறினான். ஆனால் அவனை வழிபடச் சொன்னான். இயேசு கடவுளை மட்டுமே வழிபட வேண்டும் என்று மறுத்தபோது சாத்தான் விலகிச் சென்றான். மேலும் தேவதூதர்கள் வந்து இயேசுவுக்கு உபசாரம் செய்தனர். இந்த கதை இயேசு தேவனுடைய வார்த்தையின் மூலம் பரீட்சைகளை வென்றதை காட்டுகிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது.